1 கப்பு சேமியா வச்சு வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு அல்வா செய்யலாம் வாங்க. அதுக்கு 1 கப்பு சேமியாவை எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்ததும் இருக்குது, இல்லைன்னா அதை வறுக்காத எடுத்து அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூட 10 முந்திரி பருப்பு, ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது சேமியாங்கிறதுனால கொஞ்சம் குறன்னு தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு பேன் சூடானதுக்கப்புறம் 1 கப்புக்கு 2 கப்பு பால் எடுத்துக்கோங்க. காய்ச்சின பால் இல்லை காய்ச்சாத பால் எதுனாலும் எடுத்துக்கலாம். பால் கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அடித்து வச்சுருக்க சேமியா பவுடர் இது கூட சேர்த்து எடுத்துக்கோங்க. பால் எல்லாத்தையும் ஈர்த்து நல்லா அந்த சேமியா பவுடர் வெந்து வந்துடுங்க. இது நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. அது கூட ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா இது எல்லாத்தையும் கலந்து விடலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் நல்லா சுலண்டு வருங்க. அவ்வளோதாங்க, சுட சுட இதை பரிமாறினீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டீஸ்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க விருப்பமாக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.